தைலாண்டில் ஒரு இந்தியா ஸ்கூலு, அதுவும் ஹிந்து ஸ்கூலு, தேவ் மந்திர் பாரத் வித்யாலயா அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம இதை எதிர்பார்க்கல. நம்ம கோயிலுக்கு போகலான்னு வந்தோம். ஸ்கூலே கோயில் தான்றீங்களா? ஓகே சரி, மேலே போகணும். செகண்ட் ஃப்ளோர் போனதா இந்த பசங்களாம் அவ்வளோ இருக்காங்க. அந்த பாப்பாவே வந்து இத்தனை மணிக்கு தான் வெளில விட்றாங்க. என்னடா அதுக்கு விட்ற மாதிரி இருக்குது. ஆஃப் டே கிடையாதா சின்ன பசங்களுக்கு? ஃபுல் டே உட்கார வைக்கிறாங்க போல். ஃபுல் டே இருக்காங்க கையில் இதோட இருக்காது. நீங்கள் சப்போஸ் வரீங்கன்னா இந்தியன் டெம்பிளில் தாராளமாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம 100 பாத் கட்டிட்டு உள்ளே வந்தோம். இப்போ வந்து நம்ம டிக்கெட்லாம் இங்கே கட்டிட்டு அங்கேயும் தனியாக கட்டணும் 20. அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அது கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த டெம்பிளுக்கு வந்து 100 போட்டிருந்தாங்க. இது வந்து குருகுலம் மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன். சொன்ன மாரி நான் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். உள்ளே இருக்கிற எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா காலனி மாரி இருக்குதுனால சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே வந்து மாங்கு தான் தங்கியிருக்காங்க. அதாவது துறவிகள் தான் தங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தைலாண்டில் ஒரு இந்தியா ஸ்கூலு, அதுவும் ஹிந்து ஸ்கூலு, தேவ் மந்திர் பாரத் வித்யாலயா அப்படின்னு போட்டிருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளும் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், சட்டாக்கில் அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போகிறாரு. இங்கே ஐஸ் விற்கிறாங்களான்னு தெரில, அதெல்லாம் வந்து காட்டுறேன். ஸ்கூலுக்கு வெளில எல்லாமே விற்பாங்கள்ல அதுமாரி. இங்கே பாருங்கள், அவங்க அம்மா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பையன் வருவான்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம இந்தியாவில் எப்படி கூப்பிட்டு போவாங்களோ அதே கணக்கு தான். பாரத் வித்யாலயா ஸ்கூல்னு போட்டிருக்குது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோன்னு தெரியல. நம்ம சப்போஸ் நீங்கள் தைலாந்து வரீங்கன்னா இந்த ஸ்கூலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பாருங்கள், லோக்கல் பசங்க நிறைய பேர் இருக்காங்க போல். உள்ள இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே லோக்கல் பசங்களும் இங்கே படிக்கிறாங்க போல். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து இது வெயிட்டிங் ஏரியா போல். இது பார்க்கிங்கு. முன்னாடி இங்கே பார்க் பண்ணிவிட்டு குழந்தைங்கள போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்தியன்ஸ் மாரியே இல்லை, எல்லாருமே வந்து தைலாந்து பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. பாருங்கள், பாட்டிமா வந்து கூப்பிட்டு போகிறாங்க குழந்தைய. பார்த்தீங்களா, நம்ம இதை எதிர்பார்க்கல. நம்ம கோயிலுக்கு போகலான்னு வந்தோம். ஸ்கூலே கோயில் தான்றீங்களா? ஓகே வாங்க. பாருங்க, இந்த சின்ன பாப்பாலாம் வந்து இப்போ மணி கிட்டத்தட்ட என்ன தெரியுமா ஆயிருக்கும், ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-3 ஆயிருக்கும் மினிமம். அந்த பாப்பாவே வந்து இத்தனை மணிக்கு தான் வெளில விட்றாங்க. என்னடா அதுக்கு விட்ற மாதிரி இருக்குது. ஆஃப் டே கிடையாதா சின்ன பசங்களுக்கு? ஃபுல் டே உட்கார வைக்கிறாங்க போல். என்ன கொடுமை சரவணம் இது அதுமாரி இருக்குது. பாருங்கள், எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. யாரும் உள்ளே அலோடு கிடையாது போல். பேரண்ட்ஸ்லாம் உள்ளே போகிறதுக்கு, குழந்தைங்களாம் உள்ளே வரப்போல. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், டீச்சர் வந்து கூப்பிட்டு வராங்க குழந்தைங்க. ஹலோ வருங்க. ஐயோ, எல்லாரும் வந்து அவங்க கிளாஸில் வந்து கிளம்புறாங்க. ஆகா, சூப்பரில் சூப்பர். சரி, நம்ம மேலே போகணும். செகண்ட் ஃப்ளோர் போனதா இந்த பசங்களாம் அவ்வளோ இருக்காங்க. சூப்பராக கேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த கோயில் இருக்குன்னாங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து சாமி சிலைகள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க போல் இந்த ஸ்கூலை திறந்து வைக்கிறதுக்கு. உள்ளே வந்து ஏதோ ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி இருக்குது. பாருங்கள், உள்ளே போகலாமா? யாருமே இல்லைங்க. செகண்ட் ஃப்ளோர் தான் சொன்னாங்க, ஆனால் யாருமே இல்லை. ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி தான் இருக்குது. கோயில் மாதிரிலாம் இல்லை. இது ஸ்கூலு கீழே ஸ்கூல் போல் ப்ரைமரி ஸ்கூலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வாண்டுங்க தான் இருக்குது. சரி, ஓகே, இருங்க நம்ம கேட்டு பார்ப்போம். அப்படி இருந்தால் நான் காட்டுறேன், இல்லைன்னா வேறு என்ன நல்லா இருக்குன்னு இந்த பில்டிங்கில் பார்ப்போம்.
இங்கெல்லாம் கொஞ்சம் பசங்க வந்து பெரிய பசங்களாக தேடுறாங்க. கீழே இப்போ ஓடுற பசங்க எல்லாமே வந்து சிறுசுங்க, 6வதுக்குள்ளே தான் இருக்குங்க போல். டொனேஷன் ஃபார் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு போட்டிருக்காங்க. ஹிந்து சமாஜ் பேங்க் ஆஃப் தாய்லாந்து. இது ஒரு குரூப் நடத்துகிறாங்க போல். இந்த மாதிரி ஹிந்து சமாஜ்ன்றவங்க வந்து பேங்காக்கில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தராக நான் டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்டு மேலே வந்துட்டாங்க. பசங்க ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் போடுதுங்க. ஸ்கூலை விட்டு வெளில வந்த உடனே எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க பாருங்க. தெரியுது கீழே வந்து எல்லாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. பாருங்க பேகெல்லாம் வச்சுட்டு இங்கே தான் வெயிட்டிங்க ஆளாளுக்கெல்லாம். அதாவது செகண்ட் ஃப்ளோர் இல்லைங்க, தேர்ட் ஃப்ளோரில் தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு வெட்டிங் ஹால் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்க பாருங்க இங்கே சாமிலாம் இருக்காங்க. டொனேஷன் ஃபார் டெம்பிள் அப்படின்றது, டொனேஷன் ஃபார் ஸ்ரீராம் கதா அப்படின்றது. இங்கே எல்லாம் வந்து ஹிந்தியில் தான் எழுதிருக்கு, நமக்கு ஒன்றும் புரியல. அப்படியே சுற்றி காட்டிக்கிட்டு முடிச்சுப்போம். என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு ஒன்றும் புரியல, என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதை என்ன தான் சொல்ல வராங்கன்றதை நீங்கள் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில். ஒரு சில பசங்க இருக்குது, இந்தியன்ஸ் தான் தெரியுது, குழந்தைங்க பாருங்க. ராமர் சீதை இருக்காருங்க மட்டும்தான் கையில் பாருங்க உள்ளோட இருக்காரு. இவர் வந்து புத்தர் போல் தான் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே மந்திரம் படிக்கிறாங்க போல். தைலாண்ட் லாங்குவேஜில் ஹனுமான் இருக்காரு. ஹலோ ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த சைடில். நம்ம வந்து மேலே பார்த்தோம். கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சூப்பருங்க. பசங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. ட்ரம்ஸு பேண்டு வாத்தியெல்லாம் போட்டு பொழக்கிறாங்க தம்பிங்க. இங்கே பாருங்க
சின்னதாக உள்ளே வந்து ரொம்ப சின்ன இடம், அதனால் உள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இங்கே வந்து சின்னதாக பார்க் மாதிரி செட் பண்ணி விட்ருக்காங்க, எல்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, புறாக்கு சிப்ஸ் யாரும் போட்டுருக்காங்க போல, லேஸு அடிச்சு வருதுங்க ரெண்டுங்க. பேரண்ட்ஸ் வந்து கையெடுத்து கும்பிட்டு டீச்சர்ஸ்க்கு வந்து வழி அனுப்புகிறாங்க. பை பாய், தேங்க்யூ. பாருங்க, பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸாக அமைஞ்சிருக்குது. இப்போ வந்து வெளியில் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு வெளில வந்திருக்கேன். பாருங்கள், பசங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக விளையாட்டும் ஒரு கூத்தும் பாட்டுமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டிமா வந்து வடை போடுறாங்கன்னு நினைக்கிறேன், வடை மாதிரி. ஓகேங்களா, பாருங்க, இதுமாரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்கூலுக்கு வெளியில். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸு, வெயில் காலம், ஐஸு பயங்கரமாக சேல்ஸு. அந்த கடையில் யாருமே இல்லை, வடை போடுற கடையில். இங்கே பாருங்க, ரோஸ் மில்க், இங்கே பாருங்க ரோஸ் மில்க் இருக்குது. எல்லாரும் வந்து வாங்குறாங்க ரோஸ் மில்க், சோடா, பெப்சி. எங்கேயும் பெப்சி ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வர்றாங்க பசங்க. சரி, ஓகே, நம்ம இங்கேருந்து அங்கே போவோம். ஓகேவா, ப்ளூ கலர் சாப்பிடலான்றாங்க. நம்ம ப்ளூ கலர் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். இங்கே பாருங்க, அவங்க அம்மா கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பாப்பாவை. ஐயோ, அவங்க பாருங்க, ஃபேண்டா பாருங்க, பிங்க் கலரு, சல்லுன்னு ஊற்றிட்டாங்க, முடிஞ்சு. பாருங்க, யாக்குல்ட்டு, இது வந்து ஸ்கூலுக்கு வெளியிலே இருக்குது. யாக்குல்ட்டு ஒன்று கேட்டிருக்குது, 8 பார்த்தான். இவங்ககிட்ட வாங்க போகிறோம். டீச்சர் போல இவங்க. ஆகா, ரசிச்சு பிடிக்குது பாப்பா. பாருங்க, இந்த ஃபேண்டா வந்து பிங்க் கலரில் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. ஸ்கூலுக்கு வாசலோட எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய பசங்க இந்த வெள்ளை கலரும் இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த ஸ்கூலா இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது ஸ்கூலாக இருக்கான்னு தெரியல. நிறைய பசங்க அந்த சைட்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, ஏதாவது நடந்தால் காட்டுறேன், கண்டுபிடிச்சேன்னா. தாய்லாந்து ஸ்கூல் வாசலில் இருக்கும். சம்யாட் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. பஸ் ஸ்டாப்புக்கு பேர் எதுவும் தெரியல நமக்கு. ஓகே, பஸ் ஸ்டாப்புக்கு பேர் எதுவும் தெரியல, பேர் எதுவும் போடலை. ஓகேங்களா, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. இங்கே பாருங்கள், அண்டர் த ராயல் பேட்ரோனேஜ் ஆஃப் ஹிஸ் மெஜஸ்டி த கிங் அப்படின்னு பெருசாக எழுதிருக்குது. இருங்க, பெஞ்சாமராச்சா பெருசாக எழுதிருக்குங்க, படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெஞ்சமரச்சாலை ஸ்கூல். ஓகேங்களா, இங்கே தான். இது வந்து ஹைஸ்கூல் மாதிரி தருது. நிறைய பசங்க வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்த பசங்களாகவே இருக்குது இந்த பசங்க. ஓகே, இந்தியன் ஸ்கூல் பக்கத்துலேயே தாய்லாந்து ஸ்கூலும் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக தான் படிக்கிறாங்க. இந்தியன் பசங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஃப்ரைட் ஐட்டம் ஃப்ரைட் பண்ணி தராங்க. இங்கே 7-Eleven இருக்குது பக்கத்துலேயே. இந்த 7-Eleven வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. பாருங்கள், ஸ்கூல் பசங்க நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. வாங்கிட்டு இப்படியும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க.
அதனால் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு ட்ரிங்க் வாங்கலான்னு பார்த்தோம். சரி, அதனால் இப்போ வந்து பக்கத்தில் வேறு ஒரு 7-11 இருக்குது, கொஞ்சம் தள்ளி. நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினோம் பார்த்தீங்களா அந்த கடையில், இதுக்கு முந்தின வீடியோவில் காட்டியிருப்பேன். ஓகேங்களா, பாருங்கள். சரி, இப்போ வந்து அதே கடையை போய் ரீச் பண்ண முடியுதா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது கடை இருந்தால் அங்கே தான் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கலாம் போகிற வழியில். சரி, ஹலோ ஹாய். பார்த்தீங்களா என்ன அழகாக கெத்தாக போஸ்ட் தரான் பாருங்க. டீச்சர் அம்மா போஸ்ட் தரத்துக்கு வைக்கப்படுறாங்க, பசங்க என்ன அழகாக போஸ்ட் கொடுக்குற பாருங்க.